Good morning, students. And now we are going to see about rate of a chemical reaction. We discussed various type of chemical reaction and the nature of the reactant and products. Let us consider the following reactions: rusting of iron, digestion of food, burning of petrol, weathering of rock. How fast is each reaction? The following reaction பார்த்தோமா, rusting of iron, digestion of food, burning of petrol, weathering of rock. How fast is each reaction? இந்த ஒவ்வொரு ரியாக்ஷன்லையும் எவ்வளவு வேகமாக, இதில் எந்த ரியாக்ஷன் வந்து வேகமாக நடந்துச்சு? Rank them from the slowest to fastest. How will you determine which is the fastest and which is the slowest? How will you determine which is fastest and which is slowest? One of the ways to find out how fast a reaction is as follows. இதில் எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த வே கொடுத்துருக்காங்க. மெஷர் த அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் ஆர் ப்ராடக்ட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எ ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைம். ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்டாக மாறி இருக்குங்கிறத வச்சு நம்ம எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடந்திருக்குங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், let us assume that 100 gram of a substance A undergoes reaction and after an hour 50 gram of A is left. ஒரு 100 gram of Aங்கிற சப்ஸ்டன்ஸ் எடுத்துருக்கிறோம். அதில் 1 hour கழித்து 50 gram of A மீதி இருக்குது. அப்போ 50 gram of 100 gram of Aல 50 gram of A எதுவாக சேஞ்ச் ஆகிருக்கு? ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. In another instance, 100 gram of substance C எடுத்துக்கிறோம், undergoes reaction and after an hour 20 gram of C is left. அதே போல் ஒரு 100 gram of Cங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். அது 1 hour கழித்து 20 gram of C ரிமைனிங் லெஃப்டாக இருக்குது. அப்போ 80 gram of C வந்து எதுவாக சேஞ்ச் ஆகிருக்கு? ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. கேன் யூ சே which is the faster reaction? இப்போ சொல்ல முடியுமா எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டர் ரியாக்ஷன்? ஃபஸ்ட்டு ரியாக்ஷனில் 50 gram of the reactant converted into product. 50 gram of reactant ப்ராடக்டாக மாறி சேஞ்ச் ஆகிருக்கு, கன்வெர்டட் ஆகிருக்கு. ரிமைனிங் 50 gram of A இருக்குது. செகண்ட் ரியாக்ஷனில் பார்க்கும்போது 100 gram of Cயில் 20 gram of C தான் ரிமைனிங் இருக்குது. அப்போ 80 gram of the reactant எதுவாக மாறி இருக்குது? ப்ராடக்டாக மாறி இருக்குது. இது ரெண்டு ரியாக்ஷனுமே எடுத்துக்கொண்ட நேரம் என்னது? 1 hour. அப்போ செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். ஏன்னா 1 hourல ரெண்டுமே 1 hourல தான் நடக்குது. செகண்ட் ரியாக்ஷனில் தான் 80 gram of C வந்து ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதே 1 hourல ஃபஸ்ட் ரியாக்ஷனில் 50 gram of A தான் ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ 1 hourல எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு? எது அதிகமான அளவு அதிக அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகிருக்கோ அதுதான் ஃபாஸ்டஸ்ட் ரியாக்ஷன். அப்போ ரெண்டு ரியாக்ஷனை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். இந்த மெஷர்மெண்ட்டுக்கு பேர் தான் என்னது? ரியாக்ஷன் ரேட். திஸ் மெஷர்மெண்ட் இஸ் கால்டு த ரியாக்ஷன் ரேட். உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிஃபைன் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேட்கலாம். ரேட் மார்க் பண்ணிக்கிறீங்க, 2 mark கொஸ்டினில் கேட்கலாம். இட் இஸ் ஏ 2 mark கொஸ்டின். ரேட் ஆஃப் எ ரியாக்ஷன் இஸ் அ சேஞ்ச் இன் த அமௌண்ட் ஆர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் ப்ராடக்ட் பர் யூனிட் டைம். இப்போ கன்சிடர் த ஃபாலோவிங் ரியாக்ஷன். A gives B. இதில் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி எழுதுறது? ரேட் இஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியேட். டிங்கிறது எதை குறிக்கும்? டிஃப்ரென்ஷியேட். டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் A டிவைடட் பை dt. அதில் முன்னாடி என்ன சிம்பிள் போட்டிருக்காங்க? மைனஸ் சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த மைனஸ் எதை, நெகட்டிவ் எதை இண்டிகேட் பண்ணும்னா டிக்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. இந்த ஏயோட கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறத இண்டிகேட் பண்ணும். இந்த மைனஸ் சிம்பிள் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B டிவைடட் பை dt. இதில் இந்த ப்ராக்கெட் ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A. ப்ராக்கெட்டில் உள்ள B கான்சன்ட்ரேஷன் ஆஃப் B.
இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது? இந்த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ டிக்ரீஸ் ஆகிறத மென்ஷன் பண்ணும். அடுத்து பாசிட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணும்? இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பி வித் டைம். ப்ளஸ் வந்து கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிறத இண்டிகேட் பண்ணும். இந்த மைனஸ் என்ன பண்ணும்? கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிறத இண்டிகேட் பண்ணும். இதில் ப்ராக்கெட்டுங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன். டிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா இன்ஃபினிட்சிமல். இன்ஃபினிட்சிமல்னா எண்ணற்ற. இன்ஃபினிட்சிமல்னா என்னது? இன்ஃபினிட்சிமல் சேஞ்ச், எண்ணற்ற மாற்றங்களை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது என்னது? இந்த டி. நெக்ஸ்ட், ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட் இம்பார்ட்டன்ட்? ஏன் இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து அவசியம்? faster the reaction, more will be the amount of product is a specified time. இப்போ 2 ரியாக்ஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், செகண்ட் ரியாக்ஷன். ரெண்டுமே அந்த ரியாக்ஷன் நடந்த நேரம் 1 hour தான். ஆனால் 1 hourல செகண்ட் ரியாக்ஷனில் தானே அதிகமான அளவு ப்ராடக்ட் கிடச்சிச்சு. ஸோ த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் எ கெமிஸ்ட் ஃபார் டிசைனிங் எ ப்ராசஸ் டு கெட் எ குட் ஈல்ட் ஆஃப் ப்ராடக்ட். அதிகளவு ப்ராடக்டை ஈல்டு, அதாவது அதிகளவு ப்ராடக்டை பெறுறதுக்கு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் ஃபார் எ ஃபுட் ப்ராசஸர் who copes to slow down the reaction that cause food to spoil. எப்படி வந்து ஒரு கெமிஸ்ட்டுக்கு வந்து அதிகளவு ஈல்டு கிடைக்கணும், ப்ராடக்ட் அதிகளவு ப்ராடக்ட் கிடைக்கணும், அதுக்கு வந்து இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எதில் அதிகமாக இருக்கோ அதில் தானே நல்ல ஈல்டு கிடைக்கும். அப்போ ஒரு கெமிஸ்ட்டுக்கு அதிகளவு ஈல்டு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு வந்து இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டனோ, அதே போல் உணவு பதப்படுத்தலில் ஃபுட் ப்ராசஸர்னால் என்னது? உணவு பதப்படுத்துதல். உணவு பதப்படுத்தலில் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்லோவாக இருந்தால் தான், இந்த வினை வேகம் ஸ்லோவாக இருந்தால் உணவு வந்து கெட்டு போகாமல் பாதுகாக்க முடியும். அப்போ இங்கே வந்து ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஸ்லோ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபுட் ப்ராசஸரில் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறது யூஸ்ஃபுல்லானது. அதே போல் இந்த அதிகளவு ஈல்டை பெறுறதுக்கு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். இதனால தான் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதான் ஒய் இஸ் ரியாக்ஷன் ரேட் இம்பார்ட்டன்ட். ஃபுட் ப்ராசஸரில் இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்கிறது யூஸ்ஃபுல். கெமிக்கல் ரியாக்ஷனில் அதிகளவு ஈல்டை பெறுறதுக்கு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கிறது வெரி யூஸ்ஃபுல். நெக்ஸ்ட் ஒன், ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். வினை வேகத்தை பாதிக்கக்கூடிய காரணிகள் என்ன? கேன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பி சேஞ்ச்டு? இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷனை சேஞ்ச் பண்ண முடியுமா? The rate of the reaction can be changed. Rate of reaction, வினையின் வேகத்தை நம்மளால் என்ன பண்ண முடியும்? மாற்ற முடியும். For example, iron get rusted faster in an acid than in water. அயன் வந்து இரும்பு துருப்பிடிக்குதா, அது சாதாரண வாட்டரை விட எதில் ஆசிடில் போட்டோம்னா வேகமாக ரஸ்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஆர், அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை அஃபெக்ட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ், முக்கியமான காரணிகள் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் நேச்சர் ஆஃப் த ரியாக்டன். ஃபஸ்ட்டு ஒன் என்னது? நேச்சர் ஆஃப் த ரியாக்டன். செகண்ட் ஒன் concentration of the reactant. Second one, concentration of the reactant. Third one, temperature. Fourth one, catalyst. Fifth one, pressure. Sixth one, surface area of the reactants. These are all the very important factors that affect the rate of the reaction. First one, nature of the reactant. வினைப்படு பொருளின் தன்மை. நேச்சர், வினை ரியாக்டன் என்னது? வினைப்படு பொருள், வினையில் ஈடுபடக்கூடிய பொருள். அந்த ரியாக்டனோட நேச்சரை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், த ரியாக்ஷன் ஆஃப் சோடியம் வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஃபாஸ்டர் தென் வித் அசிட்டிக் ஆசிட். இப்போ சோடியத்தை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் ரெண்டு ஆசிடோட ஆட் பண்ணும்போது எதில் இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்கும்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். டு யூ நோ ஒய் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ், ஏன் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிறனா ரீசன் என்னென்னா, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அசிட்டிக் ஆசிட் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஸ்ட்ராங்கர் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இஸ் அ வீக்கர் ஆசிட். அதனால் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் ரியாக்ஷன் எப்படி நடக்கும்?
மோராக நடக்கும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். அது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இஸ் ஏ ஸ்ட்ராங்கர் ஆசிட் தென் அசிட்டிக் ஆசிட், அதனால அது மோர் ரியாக்டிவ். அப்போ நேச்சர் ஆஃப் த ரியாக்டனை பொறுத்து அந்த ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய ரியாக்டன், அதாவது ரெண்டு ஆசிடோடையுமே சோடியத்தை போடுறோம். அப்போ இங்கே எது ரியாக்டன்? சோடியம் ரியாக்டன், ஆசிட்ஸும் ரியாக்டன். ஃபஸ்ட்டு ஒன்றில் என்னது? சோடியம் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அனதர் ஒன்று எடுத்துக்கிறோம், சோடியம் ப்ளஸ் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ இந்த சோடியம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சோடியம் அசிட்டிக் ஆசிட் இரண்டுமே ரியாக்டன். இந்த ரியாக்டனோட நேச்சர், இந்த ரியாக்டன் அதாவது இந்த ஆசிட் ஸ்ட்ராங்கர் ஆசிடாக இருக்கும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது, வீக்கர் ஆசிடாக இருக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குது. அப்போ இந்த ரியாக்டனோட நேச்சரை பொறுத்து, தன்மையை பொறுத்து, ரெண்டுமே ஆசிடாக இருந்தாலும் இதனுடைய நேச்சர் எது ஸ்ட்ராங்கராக இருக்கும்போது ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஆசிட் வீக்கராக இருக்கும்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் ஸ்லோவாக இருக்குது. அப்போ இந்த ரியாக்டனோட நேச்சரை பொறுத்தும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. இதுதான் ஃபஸ்ட் ஒன், நேச்சர் ஆஃப் த ரியாக்டன். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, Naங்கிறது சோடியம், HClங்கிறது என்னது? ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? சோடியம் குளோரைடு ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். அதே போல் சோடியம் ப்ளஸ் CH3COHனா என்னது? அசிட்டிக் ஆசிட். CH3COHங்கிறது என்னது? அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? சோடியம் அசிட்டேட். CH3COONAங்கிறது என்னது? சோடியம் அசிட்டேட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ரிலீஸ் ஆகும். இப்போ ரெண்டில் எந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குதான்? இந்த சோடியம் HClோட ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன் தான் ஃபாஸ்ட்டாக நடக்குது, இது ஸ்லோவாக நடக்குது. இப்போ ரீசன் என்ன அப்படின்னா, இந்த HCl ஸ்ட்ராங்கர் ஆசிட், இந்த அசிட்டிக் ஆசிட் CH3COHனா அசிட்டிக் ஆசிட், HClனா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அப்போ ரெண்டு ஆசிடையும் கம்பேர் பண்ணும்போது HCl ஸ்ட்ராங்கர் ஆசிட், அசிட்டிக் ஆசிட் இஸ் த வீக்கர் ஆசிட். அப்போ ஸ்ட்ராங்கர் ஆசிடாக இருக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அப்போ இந்த ரியாக்டன், இதில் எல்லாமே ரியாக்டன் தானே, இந்த ஆரோ மார்க்குக்கு முன்னாடி உள்ள எல்லாமே ரியாக்டன். இந்த ரியாக்டனோட நேச்சரை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிஃபர் ஆகுது. செகண்ட் ஒன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன். கான்சன்ட்ரேஷனை செறிவு, ரியாக்டனோட எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் எடுத்திருக்கிறோம் அதை பொறுத்து என்ன ஆகும்? இந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். அதை சேஞ்சிங் த அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன் ஆல்சோ இன்க்ரீஸ் இன் த ரியாக்ஷன் ரேட். இப்போ இந்த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அ சர்டைன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கால் கான்சன்ட்ரேஷன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனாக என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் ரியாக்டன் எடுத்துக்கிறோமோ அதுதான் அதனுடைய கான்சன்ட்ரேஷன். அது அந்த அமௌண்ட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் அ சர்டைன் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இஸ் கால் கான்சன்ட்ரேஷன். மார்க் பண்ணிக்கிறங்க 2 மார்க் கொஸ்டினில். கான்சன்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் the amount of the substance present in a certain volume of the solution is called concentration. For example பாருங்க, zinc react faster with 2 mole of hydrochloric acid than 1 mole of hydrochloric acid. இப்போ சிங் எதோட ரியாக்ட் பண்ணுது? ரெண்டுமே ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட தான் ரியாக்ட் பண்ணுது. இப்போ 2 மோல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது அந்த ரியாக்ஷன் ஃபாஸ்டராக நடக்குது. எதோட? 1 மோல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட. அப்போ இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் 2 மோலாக இருந்தால் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குது. அதே இது 1 மோலாக இருக்கும்போது ரியாக்ஷன் என்னது? ஸ்லோவாக இருக்குது. அப்போ கான்சன்ட்ரேஷனை பொறுத்து, ரியாக்டனோட கான்சன்ட்ரேஷனை பொறுத்தும் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகுது. புரிஞ்சிச்சாப்பா? கான்சன்ட்ரேஷனாக என்னது? எவ்வளவு அமௌண்ட், எவ்வளவு இந்த சொல்யூஷனில், ஒரு குறிப்பிட்ட வால்யூம் ஆஃப் சொல்யூஷனில் எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிறோமோ அதுதான் என்னது? அதனுடைய கான்சன்ட்ரேஷன். இப்போ பார்க்கும்போது ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் 2 மோல்ங்கிறது, இந்த மோல் தான் என்னது? கான்சன்ட்ரேஷன். 2 மோல், இங்கே 1 மோல். அப்போ எதில் கான்சன்ட்ரேஷன் மோராக இருக்குது? 2 மோல் தான் கான்சன்ட்ரேஷன் இஸ் மோர். அப்போ 2 மோல் ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட சிங் ரியாக்ட் பண்ணுற ரியாக்ஷன் தான் ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ தட் ரியாக்ஷன் இஸ் ஃபாஸ்டர். நெக்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர். தேர்ட் ஒன் என்னது? டெம்பரேச்சர். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் கோ ஃபாஸ்டர் அட் ஹை டெம்பரேச்சர். நமக்கே ஃபார் எக்ஸாம்பிள் தெரியும், சாதாரண கோல்டு வாட்டரில் சால்ட் ஆட் பண்ணுறதும், அதே இது என்ன பண்ணுவோம், ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணும்போதும், ஹாட் வாட்டரில் ஆட் பண்ணுறது சீக்கிரம் டிசால்வ் ஆகும். அப்போ ஹை டெம்பரேச்சரில் ரியாக்ஷன் ஃபாஸ்ட்டாக நடக்குங்கிறது நார்மலாக நமக்கே தெரியும்.
The most of the reaction go faster at high temperature because adding heat to the reactant provide energy to break more bond. ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன்னாலே ரியாக்டனில் உள்ள அந்த பாண்டு கெமிக்கல் பாண்டு உடைஞ்சு நியூ பாண்டு ப்ராடக்டில் உருவாக்கக்கூடிய நியூ பாண்டு ஃபார்ம் ஆகும்னு படிச்சிருக்கோம். அப்போ அந்த அந்த ரியாக்டன் உள்ள பாண்டை பிரேக் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுது. அது ஹீட் எனர்ஜினா அதுதான் என்னது, தெர்மல் ரியாக்ஷன் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் படிக்கும்போதே படித்தோம். அப்போ இந்த ஹீட்டுங்கிறது அதில் இந்த ரியாக்டனில் உள்ள பாண்டை பிரேக் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி தான் என்னது, இந்த ஹீட்டு. அப்போ இந்த ஹீட்டை ஆட் பண்ணும்போது ரியாக்ஷனுடைய ஸ்பீடை அது என்ன பண்ணும், ஸ்பீடப் பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் ஸ்லோலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் அட் ரூம் டெம்பரேச்சர். நார்மலாக கால்சியம் கார்பனேட்டை ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஆட் பண்ணும்போது ரியாக்ஷன் ஸ்லோவாக நடக்கும். இதே மிக்சரை ஹீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரியாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும், ரியாக்ஷன் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் இந்த ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் த ரேட் ஆஃப் த ரியாக்ஷனில் என்னென்ன பார்த்துருக்கோம், நேச்சர் ஆஃப் த ரியாக்டன், அந்த ரியாக்டனோட நேச்சரை பொறுத்து, அதாவது ஸ்ட்ராங்காக வீக்காக அப்படிங்கிற நேச்சரை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும். செகண்ட் ஒன் என்ன பார்த்தோம், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன், அதாவது ரியாக்டனில் எவ்வளவு அமௌண்ட் எடுத்துக்கிறோம், 1 மோலா 2 மோலா, அதை பொறுத்து அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். தேர்ட் ஒன் டெம்பரேச்சர், அதாவது ஹீட் பண்ணும்போது சாதாரணமாக நடக்கிறத விட அதே சொல்யூஷனை ஹீட் பண்ணும்போது என்ன நடக்கும், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் நீங்கள் டூ யூ நோ பாக்ஸில் பாருங்கள், ஃபுட் kept at room temperature spoil faster than that kept in the refrigerator. சாதாரணமாக நம்ம ஃபுட்டை வந்து ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சோம்னா, அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது கெட்டு போகாது. அதே இது வெளியில் வச்சுட்டு வந்தோம்னா கெட்டு போயிடும். சாம்பாரெல்லாம் இப்போ ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வந்தோம்னா ஈவினிங் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும், நைட் அதை யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் வச்ச சாம்பாரை. அதே இது அப்படியே வெளியிலே வச்சுட்டு வந்துட்டோம், இல்லை ஹீட் பண்ணக்கூட இல்லை அப்படின்னா அது என்ன ஆகும், சூடுபடுத்தலை அப்படின்னா சில நேரம் ஸ்மெல் வந்துடும், நைட்டு போய் அதை யூஸ் பண்ண போகும்போது ஸ்மெல் வந்துடும், கெட்டு போயிருக்கும். காரணம் என்னென்னா, ரூம் டெம்பரேச்சர்னா சாதாரண வெப்பநிலை, வெளியில் நிலவக்கூடிய இந்த சாதாரண வெப்பநிலையை விட ஃப்ரிட்ஜில் உள்ள டெம்பரேச்சர் லோவாக இருக்குது. அதனால் அந்த டெம்பரேச்சர் லோவாக இருக்கிறதுனால, ரூம் டெம்பரேச்சரை விட ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ள டெம்பரேச்சர் லோவாக இருக்கிறதுனால அந்த ஃபுட்டு வந்து என்ன ஆகுது, கெட்டு போகாமல் பாதுகாக்குது. அதுதான் நம்ம வந்து பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு காரணம், ரீசன் என்னன்னா, அங்கே ரெஃப்ரிஜிரேட்டரில் என்னது, ரூம் டெம்பரேச்சரில் இது வந்து ஸ்பாயில் ஆயிரும். அதே இது அந்த லோ டெம்பரேச்சர், ரெஃப்ரிஜிரேட்டரில் உள்ள லோ டெம்பரேச்சரில் அது கெட்டு போகாமல் இருக்குது. நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்ன அப்படின்னா ப்ரெஷர். நெக்ஸ்ட் ஃபேக்டர் என்னது, ப்ரெஷர். இஃப் த ரியாக்டன்ஸ் ஆர் கேஸஸ், ரியாக்டன்ஸ் என்னது, ரியாக்ஷனில் ஈடுபடக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது, ரியாக்டன்ஸ். இந்த ரியாக்டன்ஸ் வந்து கேஸஸாக இருக்கும்போது அதனுடைய ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா, அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த ப்ரெஷருங்கிறது எந்ததுக்கு தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா, கேஸியஸ் சப்ஸ்டன்ஸுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். அப்போ இந்த ரியாக்டன் எல்லாம் கேஸஸாக இருந்தால் அதில் நம்ம ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணோம்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் த ரியாக்டிங் பார்ட்டிக்கிள் கம் க்ளோசர், பக்கத்தில் வரும். நம்ம ப்ரெஷரை அதிகரிக்கும் போது அதில், ஏன்னா லிக்யூடு கேஸஸில் வந்து பார்ட்டிக்கிள் வந்து ஒன்றோட ஒன்று ரொம்ப தள்ளி தூரத்தில் தானே இருக்கும். அப்போ நம்ம அழுத்தத்தை இன்க்ரீஸ் பண்ணும்போது, ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் பக்கத்தில் வரும். கொலாய்டு வித் ஈச் ஃப்ரீக்வெண்ட்லியாக கொலாய்டு ஒன்றோட ஒன்று மோதும்போது அந்த ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபேக்டர் கேட்டலிஸ்ட். கேட்டலிஸ்ட்னா வினையூக்கி. கேட்டலிஸ்ட்னா என்னது, வினையூக்கி. அதாவது இது வந்து டைரெக்டாக ரியாக்ஷனில் ஈடுபடாது, டைரெக்டாக ரியாக்ஷனில் போய் ஈடுபடாமல் அந்த ரியாக்ஷனோட ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆட் பண்ணுவோம். அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது, கேட்டலிஸ்ட். நல்லா கவனிங்க, கேட்டலிஸ்ட்னா என்னது, டைரெக்டாக அந்த ரியாக்ஷனில் ஈடுபடாமல் அந்த ரியாக்ஷனோட ரேட்டை, அதனுடைய நடக்கக்கூடிய அந்த வேகத்தை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணும், ஃபாஸ்டப் பண்ணும். அந்த இதுக்கு பேர், அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது, கேட்டலிஸ்ட். அதான் கேட்டலிஸ்ட் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ். கேட்டலிஸ்ட்டுங்கிறது என்னது, ஒரு சப்ஸ்டன்ஸ். இது என்ன பண்ணும், விச் இன்க்ரீசஸ் ரியாக்ஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும் வித்தவுட் பீயிங் கன்சியூம்ட் இன் த ரியாக்ஷன். அதில் போய் ஈடுபடாது, நேரடியாக ஈடுபடாமல் என்ன பண்ணும், அதனுடைய அந்த ரியாக்ஷனோட ரேட்டை மட்டும் இன்க்ரீஸ் பண்ண நம்ம ஆட் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது, கேட்டலிஸ்ட்.
ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த கேட்டலிஸ்ட் அந்த ஆடிங் சப்ஸ்டன்ஸ் கேட்டலிஸ்டாக இருந்தால் என்ன பண்ணும், அந்த ரியாக்ஷனுடைய ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், அந்த ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஹீட்டிங், பொட்டாசியம் குளோரைட்டை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது அது எதுவாக டீகம்போசஸ் ஆகும்னா பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆக்சிஜன் கேஸ், பொட்டாசியம் குளோரைட் அண்ட் ஆக்சிஜன் கேஸாக டீகம்போசஸ் ஆகும். பட் இது ஸ்லோவஸ்ட் ரேட். ஆனால் இது வந்து ரொம்ப ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஒரு ரியாக்ஷன். ஆடிங் ஏ சப்ஸ்டன்ஸ் கேட்டலிஸ்ட் ஸ்பீட் அப் த ரியாக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஹீட்டிங் பொட்டாசியம் குளோரைட் KClO3 தான் பொட்டாசியம் குளோரைட்னு என்னது KClO3. இது டீகம்போசஸ் ஆகி ரியாக்ஷன் பாருங்கள், KClO3 இதை நல்லா ஹீட் பண்ணுறோம். இந்த இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து ஹீட்டை குறிக்கும். ஹீட் பண்ணும்போது இது எதுவாக மாறுதான், KCl ஆகும் ப்ளஸ் O2 ஆக்சிஜனாகவும் டீகம்போசஸ் ஆகும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? பொட்டாசியம் குளோரேட்டுங்கிறது KClO3, இது டீகம்போசஸ் ஆகி பொட்டாசியம் குளோரைட் ஆகும், KCl ஆகும், ஆக்சிஜன் கேஸாகவும் ரிலீஸ் ஆகுது. இது வந்து ஒரு ஸ்லோவாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இதில் இந்த மேங்கனஸ் டை ஆக்சைடை, அதாவது MnO2, மேங்கனஸ் டை ஆக்சைடுனா என்னது, MnO2. இந்த MnO2வை கேட்டலிஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த ரியாக்ஷன் என்ன ஆகுது, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிக்குது. அதை டேரெக்டாக இந்த MnO2 போய் எதுவாகவும் சேஞ்ச் ஆகலை, இந்த KClO3 தான் எதுவாக மாறி இருக்குது. இப்போ பாருங்கள், முன்னாடி போடுங்க 2KCl ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிருமா, 2KClO3ன்னு சொல்லும்போது இங்கே என்ன ஆகும், 2 மோல் ஆஃப் பொட்டாசியம் குளோரேட் அப்படின்னா என்னது, KClO3 ஃபார்முலா. இதை ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது 2 மோல் ஆஃப் பொட்டாசியம் குளோரைடுனா KCl ஆகும் ப்ளஸ் ஆக்சிஜன் கேஸாகவும் கிடைக்குது. ஈக்குவேஷன் பேலன்ஸ்ட் ஆயிருதா, 2KCl ஆயிருது. ஆக்சிஜன் 2 × 3 6 ஆக்சிஜன், அதே போல் 3 × 2 6 ஆக்சிஜன் ஆட்டம் வந்துடுது. அப்போ இது வந்து ஒரு சாதாரணமாக ஸ்லோவாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இந்த பொட்டாசியம் குளோரைட்டை ஹீட் பண்ணும்போது பொட்டாசியம் குளோரைடாகவும் ஆக்சிஜன் கேஸாகவும் ரிலீஸ் ஆகக்கூடிய டீகம்போசஸ் ஆகக்கூடிய ஒரு ரியாக்ஷன், நார்மலாக ஸ்லோவாக நடக்கக்கூடிய ரியாக்ஷன். இதில் இந்த மேங்கனஸ் டை ஆக்சைடு MnO2னா என்னது, மேங்கனஸ் டை ஆக்சைடை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். இதை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணும்போது இது டைரெக்டாக இன்வால்வ் ஆகலை, எந்த ரியாக்ஷனில் போய் இன்வால்வ் ஆகலை. Mn எங்கேயாவது கிடச்சிருக்கா ப்ராடக்டில், இல்லை இந்த ஆக்சிஜன் போய் கிடச்சிருக்கா, இல்லை. இங்கே உள்ள இந்த 2 × 3 6 ஆக்சிஜன் ஆட்டம் தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ டைரெக்டாக இந்த ஈக்குவேஷனில் இன்வால்வ் ஆகாமல் இது நடக்கக்கூடிய ஸ்பீடை மட்டும் இன்க்ரீஸ் யூஸ் பண்ணக்கூடிய இந்த சப்ஸ்டன்ஸ் தான் என்னது, கேட்டலிஸ்ட். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட் ஒன், சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் என்னது, சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரியாக்டன்ஸ். புறப்பரப்பளவு. சர்ஃபேஸ் ஏரியானா என்னது, புறப்பரப்பளவு. அந்த ரியாக்டனை வினைபடு பொருளோட புறப்பரப்பளவை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். பாருங்க, when solid reactant are involved in the reaction, their powder form react more readily. அதாவது ஒரு கட்டிய சாலிடையும் அதே இது பவுடரையும் போடும்போது என்ன ஆகும், அந்த பவுடர் வந்து ஈஸியாக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளே நம்ம ஒரு சோப்பை வாட்டரில் கரைக்கிறோம், அதே நேரத்தில் அந்த சோப்பு பவுடரை வாட்டரில் கரைக்கிறோம். எது சீக்கிரம் கரைஞ்சிரும், அந்த சோப்பு பவுடர். அப்போ அது அந்த தூளாக இருக்கிறதுனால அது என்ன ஆகுது, வேகமாக கரைஞ்சிரும். அதே போல் தான் எக்ஸாம்பிள் பாருங்கள், பவுடர் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் மோர் ரீடிலி வித் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தென் மார்பிள் ஷிப். கால்சியம் கார்பனேட்டு தான் என்னது, மார்பிளோட ஃபார்முலாவும் என்னது, கால்சியம் கார்பனேட்டு தான். அப்போ மார்பிள்ங்கிறது கால்சியம் கார்பனேட்டு கட்டியாக கல் மாதிரி காணப்படக்கூடியது. அதே இது தூள் என்னது, கால்சியம் கார்பனேட் பவுடர். ரெண்டையுமே இந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் போடும்போது எது தான், அந்த கால்சியம் கார்பனேட் பவுடர் தான் ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ரியாக்ட் பண்ணுது. அந்த நம்ம யூஸ் மார்பிள் வந்து மார்பிளோட கம்பேர் பண்ணும்போது மார்பிள் வந்து அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடில் டிசால்வ் ஆகி ரியாக்ஷன் நடக்க லேட் ஆகுது. ரீசன் என்ன, பிகாஸ் பவுடரிங் ஆஃப் த ரியாக்டன் இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா and more energy is available and collision of the reactant particle. அது பவுடராக இருக்கிறதுனால அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா எப்படி இருக்குது,
அதிகமாக இருக்குது, லார்ஜராக இருக்குது. அதனால் அந்த பார்ட்டிகிள்ஸ் போய் ஒன்றோட ஒன்று கொலிஷன் மோதுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இங்கே சாலிடாக இருக்கிறதுனால அது அந்த பார்ட்டிகிள்ஸ் ஒன்றோட ஒன்று நெருக்கமாக காணப்படுறதுனால அதால் போய் ஈஸியாக என்ன பண்ண முடியலை, கொலாய்ட் பண்ணி அந்த ரியாக்ஷன் ரேட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியலை. அதனால் பவுடராக இருக்கிறதுனால ரியாக்ஷன் ரேட் வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ பவுடரு சாலிடு கம்பேர் பண்ணும்போது சர்ஃபேஸ் ஏரியா எதுக்குத்தான் அதிகம், பவுடருக்குத்தான் அதிகம். அப்போ அந்த சர்ஃபேசஸ் ஏரியா, ரியாக்டனோட சர்ஃபேசஸ் ஏரியாவை பொறுத்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்லோ ஆகுது. You will study more about reaction rate in your higher classes. இன்னும் இந்த reaction rate பற்றி more information higher classes-ல படிக்கலாம். Next topic, state of equilibrium. Next topic என்னது, state of equilibrium, சமநிலை. equilibrium என்னது, சமநிலை. In a reversible reaction, both forward and backward reaction take place simultaneously. In a reversible reaction, both forward and backward reaction take place simultaneously. ஒரே நேரத்தில் ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா முன்னோக்கு வினை, பேக்வர்ட் ரியாக்ஷனா பின்னோக்கு வினை, ரெண்டுமே சேமாக நடக்கக்கூடிய அட் அ டைத்தில் நடக்கக்கூடிய ரியாக்ஷனை தான் என்னென்னு சொல்லுவோம், ரிவர்சபிள் ரியாக்ஷன். இப்போ when the rate of the forward reaction become equal to the rate of the backward reaction, no more product is formed. எப்போ இந்த முன்னோக்கு வினையின் வேகமும் இந்த பின்னோக்கு வினையின் வேகமும் ஈக்குவலாக இருக்கும்போது அங்கே புதுசாக எந்த ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகாது. எப்போ லிசன் கேர்ஃபுல்லி, ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷனும் ஈக்குவலாக இருக்கும்போது அங்கே புதுசாக நோ மோர் ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் ஆகாது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் என்னது, ஈக்லிபிரியம் ஸ்டேட். Do you understand? The rate of the forward reaction become equal to the rate of the backward reaction. No more product is formed. Rate of the forward reaction rate of the backward reaction ஈக்குவலாக இருக்கும்போது புதுசாக எந்த ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகாது, அதுக்கு மேலே எந்த ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகாது. இந்த ஸ்டேஜுக்கு பேர் தான் என்னென்னா ஈக்லிபிரியம் ஸ்டேட். மார்க் பண்ணிக்கிறீங்க. டிஃபைன் ஈக்லிபிரியம் ஸ்டேட் கேட்கலாம். 2 mark question. After this stage, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா no net change in the reaction can occur. அப்போ ஹென்ஸ் இந்த அமௌண்ட் ஆஃப் த ரியாக்டன் அண்ட் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், சேமாக இருக்கும். அப்போ ஈக்லிபிரியத்தை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணும்போது இட்ஸ் என்னது, ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், ஃபார்வர்ட் ரியாக்ஷன் பேக்வர்ட் ரியாக்ஷன் ரெண்டுக்குமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ இது எதில் தான் நடக்கும், இந்த ஈக்லிபிரியம் கெமிக்கல் ஈக்லிபிரியம் எதில் நடக்கும்னா ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷனில் தான் நடக்கும். ரிவர்சபிள் ரியாக்ஷனில் தான் நடக்கும். அதை பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெமிக்கல் ஈக்லிபிரியம், இட் இஸ் state of reversible chemical reaction in which no change in the amount of the reactant and product take place at equilibrium. ஈக்லிபிரியத்தில் ரியாக்டனோட அமௌண்ட்லேயோ இல்லை ப்ராடக்டோட அமௌண்ட்லேயோ எந்த சேஞ்சஸும் இருக்காது. ரெண்டும் ஈக்குவலாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்னது, ஈக்லிபிரியம். அதான் ரேட் ஆஃப் த, அப்போ இந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷனும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். Now do you understand what is equilibrium? Equilibrium na the amount of the reactant the amount of the product லையும் எந்த சேஞ்சஸும் இருக்காது. அப்போ ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் ரேட் ஆஃப் த பேக்வர்ட் ரியாக்ஷனும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்னது, கெமிக்கல் ஈக்லிபிரியம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆனால் ஒரு கெமிக்கல் ஈக்குவேஷனில் இனிஷியலாக என்ன ஆகும், initially the rate of the forward reaction is greater than that of the rate of the backward reaction. நார்மலாக ஒரு ரிவர்சபிள் ரியாக்ஷனில் தொடக்கத்தில் ஆரம்பத்தில் எப்படி இருக்கும்னா இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் வந்து கிரேட்டராக இருக்கும். எதை விட, பேக்வர்ட் ரியாக்ஷனை விட இந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து டூரிங் த கோர்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்
the concentration of the reactant, இந்த reactantோட concentration decrease ஆக ஆக concentration of the product என்ன ஆயிரும், increase ஆயிரும். ஏன்னா reactantலாம் எதுவாக மாறுது, ப்ராடக்டாக சேஞ்ச் ஆகுதுல. அப்போ கான்சன்ட்ரேஷனாக என்னது, அதனுடைய அமௌண்ட்டு எவ்வளவு அமௌண்ட், ஏன்னா அமௌண்ட்டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டு போகும். ஏன்னா இங்கே ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கிறதுனால கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் என்ன ஆகும், இன்க்ரீசஸ் ஆகும். அப்போ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன். அண்டர்லைன் பண்ணிக்கிறங்க. ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன். ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷன் டிக்ரீசஸ் வித் டைம். அந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனுடைய ரேட்டு டிக்ரீஸ் ஆகும்போது பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், இன்க்ரீசஸ் ஆக ஆரம்பிச்சிரும். ஒரு அப்போ அட் அ சர்டைன் ஸ்டேஜ், ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் போத் த ரேட் பிகம் ஈக்குவல், ரெண்டோட ரேட்டும் ஈக்குவலாக ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன பார்த்தோம், பொட்டாசியம் குளோரைட் எதுவாக மாறுது. இப்போ அனதர் எக்ஸாம்பிளே பாரு, வாட்டர் லிக்யூட் வாட்டர் எதுவாக மாறும், வாட்டர் வேப்பராக மாறுது. திரும்ப வாட்டர் வேப்பர் எதுவாக மாறுது, கூல் பண்ணும்போது லிக்யூடாக மாறுது. அப்போ இந்த லிக்யூட் வாட்டர் ஹீட் பண்ணும்போது வாட்டர் வேப்பராக மாறுறது வந்து என்ன ஆகும், ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஆனால் எப்போ இந்த லிக்யூட் ஃபுல்லாக வேப்பராக மாறி முடிக்க போகையில் அதனுடைய கான்சன்ட்ரேஷன், லிக்யூடோட கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும், வேப்பரோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ இது ரெண்டு எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன். அதே போல் இந்த ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனாக எது, இந்த லிக்யூட் வாட்டர் வேப்பராக மாறுறது என்னது, ஃபார்வர்ட் ரியாக்ஷன். இது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் போது இந்த வேப்பரானதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம், அந்த வேப்பர் வெளியாகாமல் ஒரு லிட்டை போட்டு மூடி வச்சுருந்தோம், மூடி வச்சு திரும்ப கூல் பண்ணுறோம், ஹீட் பண்ணுறதை ஆஃப் பண்ணிட்டோம் அடுப்பை அப்படின்னா அது திரும்ப என்ன ஆகுது, அந்த வேப்பர் ஃபுல்லாக கண்டென்ஸ்ட் ஆகி கூலாகி திரும்ப எதுவாக மாற ஆரம்பிச்சிரும், லிக்யூடாக மாற ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த வேப்பர் லிக்யூடாக மாற திரும்ப பேக்வர்ட் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்க, அதனுடைய ரேட்டு அதிகரிக்க ஆகும்போது அந்த ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சிரும், குறைய ஆரம்பிச்சிரும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில், அட் அ சர்டைன் ஸ்டேஜில் போத் த ரேட்டு பிகம் ஈக்குவல், ரெண்டோட ரேட்டுமே எதுக்கு வந்துடுது, ஈக்குவலுக்கு வந்துடுது. அந்த பாயிண்டில் தான் ஃப்ரம் திஸ் பாயிண்ட் ஆன்வர்ட்ஸ் தேர் வில் பி நோ சேஞ்ச். அந்த ரெண்டோட ரேட்டு ஈக்குவலாக வரக்கூடிய அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறமா அங்கே என்ன நடக்காது, ரெண்டுலேயுமே ரெண்டோட கான்சன்ட்ரேஷன்லையுமே எந்த சேஞ்சஸும் நடக்காது. தேர் வில் பி no change in the concentration of both the reactant and the product with time. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்னது, ஈக்லிபிரியம் ஸ்டேட். நல்லா லிசன் பண்ணிக்க. நான் என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன், இப்போ லிக்யூட் வாட்டரை ஹீட் பண்ணுறோம், அது வேப்பராக மாறுது, திரும்ப அதை வந்து கூல் பண்ணும்போது அந்த வேப்பரை என்ன வந்து திரும்ப லிக்யூடாகவே மாறுதுன்னு சொன்னோம். அப்போ இந்த லிக்யூடு வேப்பராக மாற போகும்போது லிக்யூடோட கான்சன்ட்ரேஷன் தண்ணிக்குள்ளே வத்திரும்ல, கான்சன்ட்ரேஷன் குறைஞ்சிரும், அந்த வேப்பரோட கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? அதே இது திரும்ப கூல் பண்ணும்போது அது என்ன ஆகுது, அந்த வேப்பரோட வேப்பர் வந்து எதுவாக மாற ஆரம்பிச்சிருது, லிக்யூடாக மாற ஆரம்பிச்சிருது. முதல்ல ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எதுக்கு எக்ஸாம்பிள், லிக்யூடு வேப்பராக மாறுறது, அது ஃபாஸ்ட்டாக நடக்கும். திரும்ப அந்த கூல் பண்ண ஆரம்பிக்கும் போது அந்த வேப்பர் லிக்யூடாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிட்டாலே அது என்ன ஆகும், ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டு குறைய ஆரம்பிச்சிரும். இந்த பேக்வர்ட் ரியாக்ஷனாக என்னது, வேப்பர் திரும்ப லிக்யூடாக மாறுறது என்னது, பேக்வர்ட் ரியாக்ஷன். இதனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அட் அ சர்டைன் ஸ்டேஜ் இது ரெண்டும் நடக்கும்போது ஒரு ஸ்டேஜில் ரெண்டோட கான்சன்ட்ரேஷன்லையுமே எப்படி இருக்கும், ஈக்குவல் ஆகிடும். அதாவது ரெண்டோட ரேட்டு ஈக்குவல் ஆகும். ஃபார்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் பேக்வர்ட் ரியாக்ஷனோட ரேட்டும் ஈக்குவல் ஆகும் ஒரு பாயிண்டில். அப்படி ஆகும்போது அங்கே என்ன நடக்காது, எந்த மாற்றமும் ரெண்டோட கான்சன்ட்ரேஷன்லையும், ரியாக்டன் ப்ராடக்ட் அதோட ரெண்டோட கான்சன்ட்ரேஷன்லையும் எந்த சேஞ்சஸும் நடக்காது. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் என்னது, ஈக்லிபிரியம் ஸ்டேட். மார்க் பண்ணிக்கிறங்க. நெக்ஸ்ட் let us consider the decomposition of calcium carbonate. நான் இப்போ உனக்கு வாட்டரை எக்ஸாம்பிள் சொன்னேன், ஆனால் அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். டீகம்போசிஷன் ஆஃப் கால்சியம் கார்பனேட் இன்டு லைம் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இட் இஸ் எ ரிவர்சிபிள் ரியாக்ஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் ஈக்லிபிரியத்துக்கு நம்ம எந்த ரியாக்ஷனை தான் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற முடியும், இதில் தான் இது நடக்கும், ரிவர்சிபிள் ரியாக்ஷனில் தான் நடக்கும். இந்த ஸ்பீட் ஆஃப் ஈச் ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன்ட் பை ஹவு குயிக்லி த ரியாக்டன் டிஸப்பியர்.
எவ்வளவு வேகமாக இந்த ரியாக்டன் அதாவது கால்சியம் கார்பனேட் மறைஞ்சு போகுதோ அதை பொறுத்து தான் இந்த ரியாக்டன் நம்ம ஸ்பீடாக நடக்குதுங்கிறத சொல்ல முடியும். இப்போ இந்த ரியாக்ஷன் எதில் தான் நடக்கணும்? ஒரு க்ளோஸ்டு வெசலில் தான் நடக்க முடியும். அப்போ தான் இது எதை அட்டென்ட் பண்ண முடியும்? கெமிக்கல் ஈக்லிபிரியத்தை. இப்போ CaCO3 gives என்ன ஆகுது? இந்த ஃபஸ்ட்டு மேலே உள்ள ஆரோ மார்க் என்னது? ஃபார்வர்ட் ரியாக்ஷனை குறிக்குது. கீழே உள்ள ஆரோ மார்க் எது? பேக்வர்ட் ரியாக்ஷனை குறிக்குது. இப்போ ஃபார்வர்ட் ரியாக்ஷனில் கால்சியம் கார்பனேட் CaCO3ங்கிறது கால்சியம் கார்பனேட் எதுவாக சேஞ்ச் ஆகுது? லைம்னா என்னது? கால்சியம் ஆக்சைடு. லைம்னா என்னது? கால்சியம் ஆக்சைடாகவும் அண்ட் CO2 கார்பன் டை ஆக்சைடாகவும் டீகம்போசஸ் ஆகுது. அப்போ the rate of decomposition of CaCO3 is equal to the rate of combination of CaO and CO2. backward reactionல இந்த CaO லைமும் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டும் சேர்ந்து திரும்ப அது எதுவாக மாறிடுது? கால்சியம் கார்பனேட்டாக மாறுது. அப்போ இது ரெண்டோட rate of decomposition of calcium carbonate is equal to the rate of combination of calcium oxide and கார்பன் டை ஆக்சைடு. ரெண்டோட ரேட்டும் வினையின் வேகமும் ஈக்குவல் ஆகும்போது தான் அது எதை அட்டைன் பண்ணும்? ஈக்லிபிரியம் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணும். நாட் ஓன்லி கெமிக்கல் சேஞ்ச், இது இந்த மாதிரி கெமிக்கல் சேஞ்சில் மட்டும்தான் இந்த ஈக்லிபிரியம் ஸ்டேட் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபிசிக்கல் சேஞ்சஸ்லையும் இருக்கும். ஆல்சோ மே அட்டைன் ஈக்லிபிரியம். அந்த பாருங்கள் எக்ஸாம்பிள் ஏற்கனவே சொன்னது. when water kept in a closed vessel, ஒரு க்ளோஸ்டு வெசலில் வாட்டரை வச்சு ஹீட் பண்ணும்போது என்ன ஆகுது? இட் ஃபார்ம்ஸ் வாட்டர் வேப்பர். எவாப்ரேட் ஆகி எதுவாக ஃபார்ம் ஆகுது? வாட்டர் வேப்பராக ஃபார்ம் ஆகுது. இங்கே நோ வாட்டர் வேப்பர் எஸ்கேப், ஏன்னா நம்ம ஒரு லிட்டு போட்டு மூடிட்டோம். அதனால் வாட்டர் வேப்பரை என்ன பண்ண முடியாது? எஸ்கேப் ஆகாத அளவுக்கு என்ன பண்ணுறோம்? ஒரு க்ளோஸ்டு வெசலில் இந்த ப்ராசஸை எடுத்துக்கிறோம். அப்போ ஸோ இட் பில்டப் த வேப்பர் ப்ரெஷர் இன் த கண்டெய்னர் அட் ஒன் டைம். ஒரு டயத்தில் இந்த வாட்டர் வேப்பர் கண்டென்ஸ்டு பேக் குளிர்விக்கப்பட்டு திரும்ப அது எதுவாக மாறுது? லிக்யூட் வாட்டராக மாறுது. அப்போ when the rate of the condensation become equal to the vaporization, வேப்பரைசேஷன்னா லிக்யூடு எதுவாக மாறுற ப்ராசஸ்ஸு? வேப்பராக மாறுற ப்ராசஸுக்கு பேர் வேப்பரைசேஷன். கண்டென்சேஷனாக என்னது? குளிர்விக்கப்பட்டு அந்த வேப்பர் வாட்டராக மாறக்கூடிய ப்ராசஸை கண்டென்சேஷன். இந்த கண்டென்சேஷன் வேப்பரைசேஷன் அப்படிங்கிற ரெண்டோட ரேட்டும் ஈக்குவல் ஆகும். அப்போ தான் அதை எதை அட்டைன் பண்ணுது? அட்டைன் ஈக்லிபிரியம். அட் திஸ் ஸ்டேஜ், இந்த ஸ்டேஜில் த வால்யூம் ஆஃப் த லிக்யூடும் கேசியஸ் ஃபேஸும் ரிமைன் கான்ஸ்டன்ட், ஒரே மாதிரி கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். இப்போ கால்சியம் கார்பனேட் எதுக்கு எக்ஸாம்பிள்? கெமிக்கல் சேஞ்சுக்கு எக்ஸாம்பிள். ஆனால் இந்த வாட்டர் லிக்யூட் வாட்டர் வேப்பராக மாறுறது இது எதுக்கு எக்ஸாம்பிள்? ஒரு ஃபிசிக்கல் சேஞ்ச். அப்போ ஃபிசிக்கல் சேஞ்சிலையும் எதை? ஈக்லிபிரியத்தை அட்டைன் பண்ணக்கூடிய அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் என்னது? ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம். அதான் the volume of the liquid and gaseous phase remain constant. Since it is a physical change, the equilibrium attained is called physical equilibrium. Physical equilibrium is a state of physical change at which the volume of all the phase remain unchanged. அதாவது லிக்யூட் ஃபேஸாக இருந்தாலும் சரி, அதில் வேப்பர் ஃபேஸாக இருந்தாலும் அதனோட அன்சேஞ்ச்டாக, அதில் அதனுடைய நிலைமையில் எந்த மாற்றம் இல்லாமல் ஈக்குவலாக இருக்கும். அந்த வாட்டரோட இனிஷியல் ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க பிக்சர், அடுத்து இன்டர்மீடியட் ஸ்டேட், அடுத்து ஈக்லிபிரியம் ஸ்டேட் பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் ஆஃப் ஃபிசிக்கல் ஈக்லிபிரியம் சில 2 மார்க் கொஸ்டினில் இந்த மாதிரி பிக்சர் கொடுத்து வரைய சொல்லலாம். அதனால் இதை ஃப்ரீ டைம் இருக்கும்போது எப்படி இனிஷியல் ஸ்டேட்டில் வாட்டரோட கேசியஸ் ஃபார்மில், எல்லாமே கேசியஸ் ஃபார்ம் தான், அதனுடைய இனிஷியல் ஸ்டேட்டில் எப்படி இருக்குது, பார்ட்டிகிள்ஸ் உள்ள பார்ட்டிகிள்ஸ் எவ்வளவு இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி இருக்கா, அதே இது இன்டர்மீடியட் ஸ்டேட்டில் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்குது, ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் பார்ட்டிகிள்ஸ் எப்படி இருக்குங்கிறத ட்ரா பண்ணி பார்த்துக்கிறேன். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈக்லிபிரியம். இன் எ கெமிக்கல் ஈக்லிபிரியம் the rates of the forward and backward reaction are equal. நம்ம பார்த்தோம் ஈக்லிபிரியம்னாலே என்னது? ரேட் ஆஃப் த ஃபார்வர்ட் ரியாக்ஷனும் பேக்வர்ட் ரியாக்ஷனும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். அடுத்து த அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ் சச் அஸ் ப்ரெஷர் அழுத்தம், கான்சன்ட்ரேஷன் செறிவு, கலர் நிறம், டென்சிட்டி அடர்த்தி, விஸ்காசிட்டினா பாகுநிலை, தீஸ் ஆர் ஆல் த அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ்.
of the system remain unchanged with time. இந்த பண்புகள் எல்லாம் நேரத்தை பொறுத்து எந்த மாற்றமும் இருக்காது. கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை அடையும் போது இந்த அப்சர்வபிள் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ், ப்ரெஷரில், கான்சன்ட்ரேஷனில், கலரில், டென்சிட்டியில், விஸ்காசிட்டிலாம் எந்த சேஞ்சஸும் இருக்காது. நேரத்தை பொறுத்து எந்த சேஞ்சஸும் இருக்காது. அதாவது ரிமைன் அன்சேஞ்ச்டு வித் டைம். நெக்ஸ்ட், இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியம் இஸ் எ டைனமிக் ஈக்குலிபிரியம். ஒரு இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியங்கிறது என்னது? ஒரு இயங்கு சமநிலை ஈக்குலிபிரியம். டைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்னது? இயங்கு சமநிலை ஈக்குலிபிரியம். என்ன டைனமிக் ஈக்குலிபிரியம்னா என்ன அர்த்தம்? இயங்கு சமநிலைனா என்ன மீனிங்? The both forward reaction and backward reaction continue to occur. ரெண்டுமே கண்டினியூஸாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த கெமிக்கல் ஈக்குலிபிரியத்தை என்ன ஈக்குலிபிரியம்னு சொல்கிறோம்? டைனமிக் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். Next one, in a physical equilibrium, the volume of all phase remain constant. அந்த லிக்யூட் ஃபேஸாக இருந்தாலும் சரி, கேசியஸ் ஃபேஸாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்கல் ஈக்குலிபிரியத்தில் அதனுடைய ஆல் ஃபேஸ், அதனுடைய நிலைமை எல்லாமே எப்படி இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக, மாறாதான் இருக்கும். நெக்ஸ்ட்டு டூ யூ நோ பாக்ஸ் பாருங்கப்பா. ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கண்டெயின் டிசால்வ் கார்பன் டை ஆக்சைடு இன் அ பாப் பாட்டில். காற்றடைக்கப்பட்ட குளிர்பானம். ஏரேட்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்னு என்னது? காற்றடைக்கப்பட்ட குளிர்பானங்களில் கார்பன் டை ஆக்சைடு டிசால்வ் ஆகி பாட்டில் வந்து சீல் பண்ணப்பட்டிருக்கும். அதில் கார்பன் டை ஆக்சைடு என்ன இருக்கும்? டிசால்வ் ஆன ஸ்டேஜில் இருக்கும். இந்த ஃபார்ம் ஆஃப் கார்போனிக் ஆசிட். அந்த டிசால்வ் ஆன கார்பன் டை ஆக்சைடு என்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா கார்போனிக் ஆசிட்ங்கிற ஃபார்மில் இருக்கும். அதுவும் கேசியஸ் கார்பன் டை ஆக்சைடும் அந்த வாட்டரில் டிசால்வ் ஆன கார்பன் டை ஆக்சைடு கார்போனிக் ஆசிட் ஃபார்மில் இருக்கும். அப்போ அந்த கார்போனிக் ஆசிடும் கேசியஸ் கார்பன் டை ஆக்சைடும் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்கும். ஈக்குலிபிரியம் வித் ஈச் அதர். அப்போ தான் நம்ம when you open the bottle, நம்ம எப்போ பாட்டிலை ஓப்பன் பண்ணுறோமோ அப்போ இந்த கேசியஸ் கார்பன் டை ஆக்சைடு கேன் எஸ்கேப். இந்த வாயு நிலையில் உள்ள கார்பன் டை ஆக்சைடெலாம் வெளியில் எஸ்கேப் ஆகுது, வெளியேறிது. ஸோ த டிசால்வ் கார்பன் டை ஆக்சைடும் அந்த டிசால்வ் ஆன கார்பன் டை ஆக்சைடு கார்போனிக் ஆசிட் ஃபார்மில் இருக்குல்ல, அதுவும் என்ன பண்ண ஆரம்பிச்சிருது? பிகின் டு undissolve back to the gas phase, trying to replace the gas that was lost when you open the bottle. ஆனால் ரொம்ப நேரம் பாட்டிலில் ஓப்பன் பண்ணி ரொம்ப நேரம் அந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து வெளியேறும் பார்த்துருக்கீங்களா? அப்போ என்னென்னா அந்த கேசியஸ் ஃபார்மில் உள்ள கார்பன் டை ஆக்சைடு வெளியேறியும் அந்த டிசால்வ் ஆகி கார்போனிக் ஆசிட் ஃபார்மில் இருந்த அந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன ஆயிடுதுன்னா திரும்ப அன்டிசால்வ் ஸ்டேஜுக்கு போய் அதுவும் வெளியேறிடுது. வெளியேறின உடனே தான் அந்த கார்பன் டை ஆக்சைடு இல்லாத வாட்டராக, சோடா வாட்டராக ரிமைனிங் இருக்குது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் we will see later. Thank you.